எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜே ஸ்டுடியோஸின் தமிழ் பியூட்டி டிப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்லயே எப்படி பிபி கிரீம் செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். அதாவது ஹோம்மேட் பிபி கிரீம் இது எப்படி நம்ம செய்யறது அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்றது ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் தான். அது எப்படின்னா, இந்த வீடியோ கீழே ரெட் கலர்ல எழுதிருக்கு, அது ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வந்துட்டு பெல் ஐகான் காட்டும், அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது ஆல்ன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். நீங்க மிஸ் பண்ணாம உடனே என்னோட வீடியோஸை பார்க்கலாம். அது என்னென்ன இன்கிரிடியன்ட், அது எப்படியெல்லாம் ரெடி பண்றது, அதுல இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பவுல்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாய்ஸ்சரும் இல்லாம நல்லா ட்ரையா பார்த்து எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து இதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதனால வந்துட்டு உங்களுக்கு வீடியோவுக்கு காட்டுறதுக்காக மட்டும்தான். ஸோ அதனால வந்து நான் கொஞ்சமாக ரெடி பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃபவுண்டேஷன் சேர்க்க போகிறோம். நான் வந்துட்டு மெப்ளினில் வந்துட்டு ஃபிட் மீ எடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன ஃபவுண்டேஷன் இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் வந்துட்டு ஸ்டிக் ஃபவுண்டேஷன் எடுக்காதீங்க, இந்த மாதிரி லிக்விடாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டிக் எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் மெல்ட் பண்ணி ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி லிக்விடாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கவரேஜ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேஸில் வந்துட்டு பிளெமிஷஸ், பிளாக் மார்க்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லை, கிளியரான ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஓரளவு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசரில் பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கிறதுனால நான் வந்துட்டு விட்டமின் இ வந்துட்டு இதில் சேர்க்கலை. நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லா மாய்ஸ்சரைசர்லையுமே பார்த்தீங்கன்னா விட்டமின் இ இருக்கும். அப்படி இன்கேஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேப்சூல் கிடைக்கும். இதை வந்துட்டு எடுத்து ஒரு பின் வச்சு ஹோல் போட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா இது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு எப்போ தேவையோ அப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன கண்டெய்னரில் வந்துட்டு போட்டு வச்சுக்கலாம். அது வந்துட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பிபி க்ரீமோட ஸ்வாட்சஸ் பார்க்கலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிபி க்ரீம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். பாருங்கள், என் ஸ்கின்னோட வந்துட்டு ரொம்ப நல்லா மெர்ஜ் ஆகிருக்கு. நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரி தனியாக வந்து தெரியாது. ஃபவுண்டேஷனில் நம்ம நார்மலாக வந்துட்டு கொஞ்சம் ஓவர் மேக்கப் போடும்போது அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து நேச்சுரலாக பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து நரிஷ்மெண்ட்டாக ரொம்ப மாய்ஸ்சரைசராக இருக்கும். நம்ம வந்துட்டு இதில் மாய்ஸ்சரைசர் சேர்த்துருக்கிறதுனால கவரேஜும் கிடைக்கும். நம்ம இதில் ஃபவுண்டேஷன் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸ்கின்னில் வந்துட்டு ஏதாவது டார்க் மார்க்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நல்லாவே கவர் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் இன்கேஸ் வந்துட்டு மேக்கப் ப்ரஷில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு டைரெக்டாக வந்து கண்டெய்னரில் வந்துட்டு ப்ரஷ் வச்சு எடுக்காதீங்க, கையில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது ஸ்பேக்டூலா மாதிரி இருந்துச்சுன்னா அதில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ப்ரஷ்ஷை தொட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சிம்பிளாக இந்த பிபி க்ரீம் வந்து ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதுவும் வந்து வீட்டில் இருக்கிற நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சே இவ்வளோ சீக்கிரமாக நம்ம வந்துட்டு பிபி க்ரீம் ரெடி பண்ணலாமா அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்னோட வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சித்ரா. பை கைஸ்.